நடிகர் ரஜினியின் வார்த்தை எப்போதும் தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவரை அரசியல் கத்துக்குட்டியான ஆதவ் அர்ஜுனா தவறாக மதிப்பிடுவதோ பேசுவதோ ஏற்புடையது அல்ல என பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திருப்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அவர் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 69% அதிகரித்திருப்பதாகவும் இதற்கு போதை பழக்கமே காரணம் எனவும் குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது மதுவும் போதையும். அதுவும் டாஸ்மாக் ஒரு பக்கம், இன்னொரு புறம் 21,000 கிலோகிராம் இருந்திருக்கக்கூடிய போதை பொருள் 2021 இன்று 1,41,000 கிலோ ஆயிருக்குன்னு சொன்னா தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது இது பெண்களுக்கான ஆட்சியா, சமூக நீதிக்கான ஆட்சியா? எங்கிருந்து வந்தது இத்தனை கிலோகிராம்? 1,00,000க்கும் அதிகமான கிலோகிராம் போதை மாத்திரைகள் மட்டும் தமிழகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் புடிச்சு கணக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.